Mr. Bully, won't you just see right through me? On the dying days when I ask for forgiveness or myself. உள்ளார்க்க வந்தாச்சு. வந்தால் ஏகப்பட்ட க்ரௌடு இடத்துக்கு நிறைய முறை வந்திருந்தாலும் இப்போ தான் இந்த அகத்தியர் பாலத்தில் இவ்வளோ வாட்டர் வரதை பார்க்க முடியுது. உண்மையிலேயே மனசுக்கு சூப்பராக ஜாலியாக இருந்தது. இதற்கு முந்தைய வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அகத்தியர் ஃபால்ஸை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு இடத்த ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை தான் ஆல்மோஸ்ட் இது ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள பாறைகள் வந்து ட்ரை மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் வந்து சின்ன சின்ன குளம் குட்டைகளில் வந்து தண்ணி ஓடும். அதேமாதிரி பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்குது, அதுமாதிரி ஃபாரஸ்ட்டும் இருந்திருக்கு. ஆனால் செஞ்சிக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை பிளேஸ் அப்படிங்கனால இந்த இருக்கிற இடம் மாதிரியே அங்கே இருக்கும் போலியே அங்கே வந்து ஆறுகளோ குளம் குட்டை அருவிகளோ இருக்காது. அதனால தான் சொன்னேன், இங்கே வந்தீங்கன்னா இது வந்து இன்னொரு இடத்த நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நான்ஸ்டாப் விழாவில் வந்து ஒரு 4 days பிளான் பண்ணி தான் கேரளா குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணிட்டு வந்தேன். அது மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு 2-3 ஹோட்டல் நான் தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டலை பற்றிய ரிவ்யூ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த ட்ராவலில் நாங்கள் போன எல்லா அருவியிலுமே சூப்பரான வாட்டர் ஃபால் இருந்தது வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி க்ரௌடுகளும் பார்க்கும்போது நிறையா க்ரௌடுகள் நான் விசாரித்த வரைக்கும் எல்லாமே நியர்பையில் உள்ளவங்கள தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. விசாரித்த வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக போனோம். அது மாதிரி சீசன் சூப்பராக இருந்துச்சு. மற்ற அருவிகள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா க்ரௌட் இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் ட்ரபுள் பண்ணி தான் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா க்ரௌடு இல்லை. பட்டு தண்ணியும் ஸ்கேட்டலாக விழுந்ததுனால ஃப்ரீயாக குளிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சிச்சு. நான் மட்டும் இல்லை, கூட வந்த நண்பர்களும் நம்ம ஃப்ரீயாக குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வரலன்னா ஒரு 25 ஃபீட்டில் தான் கீழே விழுவுது. ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லாகட்டியும் தண்ணி நிறையா வந்ததுனால நம்ம வந்து ஃபுல்லாக குளித்தது மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கீழே விழுகிற தண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி ஓடையில் அப்படியே போயிட்டுருக்குது டேமை நோக்கி. அகத்தியர் டேமை நோக்கி பார்த்திங்கன்னா கீழே பெரிய பெரிய சைஸில் நிறையா ஃபிஷ்ஷு மேய்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு க்ளீனாக இருக்குது. சில பேர் அதை குடிக்கிறதுக்காக கூட பாட்டிலில் எடுத்துக்கிட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஃபால்ஸில் வந்து ஜென்ஸு லேடிஸு மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு தடுப்பு மாதிரியோ இல்லை ஒரு மறைவு மாதிரியோ போட்டு இருந்தாங்கன்னா பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் இதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துக்கிட்டு இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் அந்த அகத்தியர் பாலத்தில் வந்து தண்ணியும் நிறையா இருக்குது, கூட்டமும் நிறையா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லாக குளித்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸுங்க. ஒரு வழியாக குளிச்சுட்டு பார்க்கிங்க்கு போயிட்டுருக்கேன். உண்மையிலேயே செம்ம குளியலுங்க, வாய்ப்பே இல்லை. இந்த ஃபால்ஸுகளுக்கு வரும்போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா மலையாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாரஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே அந்த சீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுமாதிரி நடந்து போகிறதுக்கு தனியாக ஒரு பாதை மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க. தெரியுமா உனக்கு தமிழ் தெரியுமா? என்ன இப்படி கேட்குற? நான் தமிழ்நாட்டில் தானே இருந்துக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு தமிழ் தெரியாதா? சில பேர் வாலியன்ற போய் மங்கியை டிஸ்டர்ப் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதில் பர்மிஷஸில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தான் மங்கியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வழியாக அகத்தியர் ஃபால்ஸில் குளியலை போட்டாச்சு. குளியலை போட்டுட்டு கிளம்பியாச்சு பேக் டு பெவிலியன். இப்போ வந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் செம்ம வாட்ரு, சான்ஸே இல்லை, அவ்வளோ க்ரௌடு. அதுமாரி நல்ல ஃபோர்ஸாக தண்ணியை வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது காருக்கு போயிட்டு இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பி போக வேண்டியது தான். 2 o'clock நம்மளுக்கு வந்து செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து போனோம்னா எங்கேயாச்சும் போகிற வழியில் சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து ட்ராவல் பண்ணுறோம்.
இடையில வந்து எந்த ஒரு ஹோட்டலுமே இல்லை. பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் வருதுன்னு சொன்னாங்க. கல்லிடைக்குறிச்சியோ ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நம்ம போயிட்டுருக்குறோம். ஒரு நல்ல ஹோட்டலு கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அங்கே வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணி முடிச்சுப்புட்டு, அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் மாதிரி சிஸ்லர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். டைம் பாஸ்க்காக சாப்பிட்டோம். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா 5:30க்கு அப்புறம் தான் அந்த இருட்டுக்கடை அல்வாங்கிற ஒரு கடை திறப்பாங்களாம். அதுக்கு முன்னாடி போய் அங்கே போய் என்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவே சிஸ்லராக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே வந்தால் இருட்டுக்கடை அல்வாவில் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இருட்டுக்கடை அல்வா வாங்குறதுக்கு க்ரௌடை பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. பல ஊர்களில் பார்ப்போம் இருட்டுக்கடை அல்வா இங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான இருட்டுக்கடை அல்வாவில் வந்து கடையில் வந்து போர்டு கூட வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்கே நிற்கிற க்ரௌடு பார்த்திங்கன்னா ரோட்டையே பயங்கர லெவலில் டிராஃபிக்காக பண்ணிடுது. அதை கிளியர் பண்ணுறதுக்கே நிறையா போலீஸ் அதிகாரிகள் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அரை மணி நேரமாக லைனில் நின்று அல்வா வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. உண்மையிலேயே செம்ம பிஸி, செம்ம க்ரௌடு, செம்ம டிமாண்டு. இருட்டுக்கடை அல்வா. இருட்டுக்கடை அல்வாவை சாப்பிட்டதோட அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இதோட இந்த நான்ஸ்டாப் விழாக்கும் முடியுது. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம்.